எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து முந்திரி பருப்பு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முந்திரி பருப்பு வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப் எடுத்தாச்சு. அது வந்து இந்த இதில் இருக்க அளவு தான். அது வந்து அதில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் வந்து அரை கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து நீங்கள் வந்து கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதி கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோடாப்பு வந்து ஒரு பீன்ச்சு வந்து எடுத்து அதையும் அதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வறுத்து வச்ச அந்த முந்திரி பருப்புலாம் எடுத்து அதில் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு எண்ணெயில் வந்து அந்த முந்திரி பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தனியாக ஒரு தட்டில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் அந்த மாவெல்லாம் கலந்து வச்சுருக்கோம்ல அந்த சட்டியில் எடுத்து அந்த முந்திரி பருப்புலாம் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக துளித்து நல்லா பக்கோடா பதத்துக்கு இதான் வந்து பதம். இந்த பதம் அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து இந்த பக்கோடாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. நன்றி. இப்போ வந்து நல்லா இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி. மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மஷ்ரூம் வந்து காளான் வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் மசாலா. இது ஃபஸ்ட்டு தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் மற்ற எல்லா மசாலாவையும் எடுத்து அதில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இது என்னெல்லாம் மசாலா போடணும்னு நான் எழுதி வைக்கிறேன். அதை பார்த்துட்டு இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலாலாம் அதில் போட்டுட்டு கேஸ் ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு கிளறி விட்டு அப்புறம் வந்து இதான் வந்து பதம். இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து காளான் வந்து 200 கிராம் வாங்கி வச்சோம்ல அதை நல்லா இந்த மாதிரி குட்டி நல்லா கொஞ்சம் பெருசாகவே வெட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் கழுவிட்டு காளானை வெட்டி வச்ச காளானை கழுவிட்டு அதை எடுத்து உள்ளே போட்டு கடாயில் வந்து எண்ணெய் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு கிண்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி எடுத்துகிட்டு ஒரு சின்ன காளான் எடுத்து ஒரு கிணத்துல வச்சு கையை வச்சு அமுக்கி பாருங்கள். நல்லா அமுங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த காளானெல்லாம் எடுத்து ஒரு கிணத்துல வச்சு தயிர் சாதத்தை கூட சாப்பிடுங்க. நன்றி.